மிடில் கிளாஸ் ஃபேமிலி ப்ராக்டிக்கலாக வாழ்றதுக்கு இந்த மாதிரியான ஒரு பிளான் தான் தேவை. இந்த வீட்டில் வந்து அன்னெசரி ஆடம்பரமாக எந்த ஒரு விஷயமே பண்ணல, ப்ராக்டிக்கலாக தான் இன்டூக்ஸே பண்ணியிருக்காங்க. வீட்டோட பிளானிங்கே பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் ஒரு 4 பேர்லேருந்து 5 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி வசதியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள 7 சீட் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, 16 லிவிங் ஏரியா இருக்குது, கிச்சன் கம் டைனிங்லாம் நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது, 2வது பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது, யூட்டிலிட்டி ஏரியா அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம். இதை தாண்டி வீட்டை சுற்றி செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கக்கூடிய ஒரு வடக்கு பார்த்த வீடு. வீட்டுக்குள்ள பார்க்கிங் ஸ்பேஸ் 13க்கு 18ங்கிற அளவில் தாராளமாக ஒரு 7 சீட்டர் கார் நிறுத்துற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு போர்வெல் வாட்டர் சம்பளம் வந்துருதுங்க. ஃப்ளோரிங் வால்க்கும் கம்ப்ளீட்டாக டெயில் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான என்ட்ரன்ஸ் டோர் தேக்கு மரத்தில் இருக்குது. உள்ள வந்தீங்கன்னா 16க்கு 16 நிலையில் அமைச்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா. நான் வீட்டிலோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் அன்னெசரியாக அந்த இன்டர்வர்க்ஸுமே பார்க்க முடியாது. இங்கே நமக்கு மல்டிமீடியா யூனிட் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. சீலிங்ல எல்லாம் பிளாஸ்டர் பாஸ்லேயே டிசைன் ஒர்க் சிம்பிளாக பண்ணி ஹைலைட் பண்ணுற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த கார்னரில் நீங்கள் ஷோ பீசஸ்லாம் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய நடுத்தர மக்கள் எதிர்பார்க்குற மாதிரியே பார்த்தீங்கன்னா கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸோட அமைச்சிருக்காங்க. 10க்கு 16 நிலையில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கிச்சன் கம் டைனிங், என்ட்ராகும் டைனிங், அதுக்கப்புறம் கிச்சன் அமைச்சிருக்குங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலர் தீமில் நிறைய இன்டர்வர்க்ஸ் இருக்குங்க. இது வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 16 அளவில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி வீடு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னன்னா, அவங்க கிட்ட கூடிய பீரோ வார்ட்ரோப்லாம் எங்கே கொண்டு வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். நான் சொன்னேன் இந்த வீட்டில் வந்து ப்ராக்டிக்கலாக தான் இன்டர்வர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். அதுபோக வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் லாஃப்ட் கபோர்டு இருக்கும், வால் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இதில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. 4க்கு 8ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைஞ்சிருக்குங்க. இது வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. நார்மல் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அமைச்சிருக்காங்க. இங்கே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. 4க்கு 7ங்கிற அளவில். வீட்டோட மாடிப்படிக்கு கீழேங்க ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதை தாண்டி வந்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் 3க்கு 6 அளவில் இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நடந்து வந்துருக்கலாங்க. எல்லா சைட்லையுமே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் காரமடைக்கும் மேட்டுப்பாளையத்துக்கு கடையில் சவுதி ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்குங்க. இந்த வீடு அமைச்சிருக்கக்கூடிய லொகேஷன் நீங்கள் சுற்றி பார்த்தாவே தெரியும். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த வீட்டை லேண்ட் இன்டர்வர்க்ஸோடலாம் சேர்ந்து 54 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே நம்பர் கொடுத்துருப்போம், கால் பண்ணுங்கள்.